வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேஆர் ஃபுட் சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. ஐம்பது கிராம் கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், உடைச்ச கடலை ஒரு 50 கிராம், கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சீரகம், நீட்டு மிளகா ஒரு 3, குண்டு மிளகா ஒரு 3. இதை வச்சு தான் நம்ம இப்போ பருப்பு பொடி செய்ய போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி வருதுன்னுட்டு. முதல்ல அதுக்கு கடாய் சூட் பண்ணிக்கிறோம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ பருப்பு போட்டு வறுத்துக்கிறோம். பருப்பு வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப தீ வைக்கக்கூடாது. பாருங்கள், லைட்டாக இப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து நிற்குது. இது கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் போடாமல் வறுத்துக்கிறோம். இதே மாதிரி 3ம் இதே எண்ணெய் போடாமல் வறுத்துக்கிறோம். இப்போ ரொம்ப தீ வைக்கக்கூடாது, ரொம்ப வறுக்காமையும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கோல்டன் கலர் வர வரலும் நம்ம இப்போ வறுத்துனே இருக்கணும். ஏன்னா ரொம்ப தீஞ்சிச்சேன்னா இதே மாதிரி வறுத்துன்னு இருக்கணும். இன்னொரு ஒரு 3-4 செகண்ட் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு பாருங்கள், பொன்னிறமாக வறுந்துரு இதாக இருக்குது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கிறோம். பாசிப்பருப்பும் அவ்வளோதான், 50 கிராம். இதுவும் ரொம்ப தீ வைக்கக்கூடாது. இதுக்கும் நம்ம ஒரு ட்ராப் ஆயில் கூட ஊற்றலை. ஆயில் ஊற்றாமல் நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு கூட லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம், வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கிறோம். பாருங்கள், போதும். இவ்வளோ ஜாஸ்தி ஆச்சுன்னா கசப்பு வந்துடும். இவ்வளோ போதும் நம்மளுக்கு. பாருங்கள், பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். பாசிப்பருப்பும் இப்போ இறக்கிடலாம். போதும், இப்போ இறக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது அது கூட கொஞ்சம் அது கூட இப்போ நம்ம பொட்டுக்கடலை 50 கிராம் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், அதே மாதிரி இப்போ இதுக்கும் ஆயில் போடாமல் வறுத்துன்னு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தாவே போதும். இப்போ உடச்ச பொட்டுக்கடலைக்கு அதே ஜாஸ்தி. அதுக்கு மேலே வறுத்தோம்னா அதுவும் ரொம்ப தீஞ்சிடும். பாருங்கள், இப்போயே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பேசின்னு இருக்கிற டைத்தில் நம்மளுக்கு இந்த கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வேணாம், இறக்கிடலாம். இப்போ எல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பூண்டு தான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஆயில் இல்லாமல் வறுத்துக்கிறோம். ஆயில் எதுக்கும் கொஞ்சம் கூட மிக்ஸ் போடல. ஆயில் அப்படியே வறுத்துன்னு இருக்கணும். போட்ட ஒரு நிமிஷத்துக்கே பாருங்கள் எப்படி கலர் மாதிரி தான் அந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு வருது. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷம், ஒரு செகண்ட் வரலும் வறுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு வறுத்துருக்கிறது. இப்போ நம்ம எடுத்துடலாம். அது இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறோம். அதையும் எடுத்துக்கலாம். மிளகும் இப்போ கொஞ்சம் லைட்டாக வறுத்துன்னு இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது மிளகும் வறுத்தாச்சு. இப்போ அந்த மிளகு ஸ்மெல் வருது. இப்போ அந்த ஸ்மெல் வந்ததுன்னா நம்ம இப்போ எடுத்துடலாம்.
இப்போ நம்ம 3/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறோம். சீரகத்தையும் இப்போ லைட்டாக வறுத்துக்கிறோம். போட்டதுமே நம்மளுக்கு வெடிக்க ஆரம்பிக்குது. போதும். நெக்ஸ்ட்டு நம்ம நீட்டு மிளகாய் 3, குண்டு மிளகாய் 3 இதையும் வறுத்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து 50 கிராமுக்கு. இப்போ 100 கிராமுக்குன்னா 6 நீட்டு மிளகா, 6 குண்டு மிளகா. இப்போ நம்ம மிளகு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் 100 கிராமுக்கு. அது 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் 50 கிராம்னா. மிளகாவும் ரொம்ப சூடாயிடுச்சு, வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுன்னா இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதில் இருக்கிற பச்சை தன்மை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகின்னு இருக்குது கருவேப்பிலை. நம்ம கையில் பிடிச்சா சும்மா அப்படியே பொடியாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ போதும். இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே பாருங்கள், இப்போது கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சூடாறின பிறகு நம்ம இப்போது மிக்ஸியில் போட்டு பவுடர் வைக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம மிக்சியில் போடும்போது கல் உப்பு மிக்ஸ் ஆகும், அதுக்கு தான். சூடாறிடுச்சு. இப்போ அது கூடயே நம்ம இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். நம்ம இவ்வளோ தான் வெல்லம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் இப்போது பவுடர் ஆக்க போகிறோம். பவுடர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போது சாதத்து கூட நம்ம நெய் ஊற்றிக்கணும். அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கா, இல்லை வறுத்தா நல்லா இருக்குதா, புளியோதரை மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குதான் டேஸ்ட் பண்ணலாம். வாங்க இப்போது நம்ம அதுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பு இப்போ ஃபுல்லு ஸ்லோவாக வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம். இது மட்டும்தான் நம்ம இப்போ நெய்யில் வறுக்க போகிறோம். நெய் ஊற்றியாச்சு. நெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். பாருங்கள் எப்படி பொரியுது வந்துட்டு. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்தானதுமே இப்போ நம்ம பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பொடி சேர்த்தானதுமே இப்போ நம்ம ரைஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது பொடி கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். பாருங்கள் இப்படி திருப்பி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அது கலர் மாறிடுச்சேன்னா நமக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ அது போட்டதுன்னா நம்ம ரைஸ் போட்டோம்னு சொன்னோம். பொடி போட்டதுன்னு ஆன அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுன்னு போடலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே வாங்க. தாளிச்ச பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளெயின் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பொடி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அது கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்.
தாளிச்ச சாப்பாடும் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ மிக்சிங். சூப்பராக இருக்கு. தாளிச்சதை விட அப்படியே நம்ம நெய் ஊற்றின சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டா அது சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.